எம்ஜிஆர் அவர்களை கருணாநிதி நீக்கியது சரியா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கருணாநிதி அதாவது தலைமையை எதிர்த்த ஒருத்தரை வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது தான் சரி. நீக்கின பிறகு என்னாச்சுன்னா திமுக தோத்துருச்சு, அதிமுக உருவாயிருச்சு. அப்ப கருணாநிதி அவர்கள் செய்தது தப்புன்னு ஆயிடுச்சு, ஒரு பிழை அப்படின்னு ஆயிடுச்சு. வைகோவை நீக்கிறார். அப்ப சரியா தப்பான வைகோ அவர்கள் அரசியல்ல எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல, திரும்ப திமுகவுடைய கூட்டணி போய் நிற்கிறாருங்க போது கருணாநிதி அவர்கள் செய்து சரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப ஒரே நபர் எடுக்கக்கூடிய இரண்டு முடிவுகள் வேறு வேறு தீர்வுகளை கொடுக்கின்றன. அப்ப டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசல்ட். திரு செங்கோட்டையனை நீக்கியது, சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் அவர்களை சேர்க்காது, இது மாதிரியான விஷயங்கள்ல அவருடைய முடிவு சரியா தப்பாங்கிறதை 2026 தேர்தல் முடிவு தான் சொல்லும். ஒரு பேச்சுக்கு வச்சுங்க, 140 சீட்டு ஏடிஎம்கேவே எடுத்துருச்சு அல்லது கூட்டணியாவே வந்துருச்சுன்னா அந்த ஆட்சியை அதிமுக பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. கூட்டணியாவோ தனியாவோ எவ்வளவு வச்சு சீட்டை விட்டுருங்க. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி இஸ் ஆல் ரைட், சூப்பர் ஆயிரும். அவர் கடந்த முறை பெற்ற 75 பெற முடியாமலோ, ஜெயலலிதா அவர்கள் பெற்ற 66, 2006 பெற்ற 66 பெற முடியாமலோ பின்னடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கே சொன்னேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. திரு செங்கோட்டையன் தனி பேட்டியே கொடுப்பார், இதைத்தான் நான் படிச்சு சொன்னேன் அப்படின்னு. அப்ப டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிசல்ட். ஜனநாயகன் படம் 9-10 தேதியில ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. அதோட ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். ஸோ ஒரு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன், நாட் ராங். ஒரு 15ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்கில் அந்த படம் ஹிட்டா இல்லையா என்னன்னு தெரியும். அதுவும் சேர்ந்து சில இம்பாக்ட்களை தாவேக்கா என்ன முடிவெடுக்க போகுதுங்கிற சொல்லும். தாவேக்கா என்ன முடிவெடுக்க, ஒருவேளை தாவேக்கா ஏடிஎம்கே கூட சேர்ந்துருச்சுங்க, ஆல் கேம் ஓவர். அதை முடிச்சுட்டு நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இல்ல அவங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைந்து வச்சுங்க, என்டையர்லி டிஃபரெண்ட் கேம். இல்ல இருக்கிறது இப்போ ஸ்டேட்டஸ் கோ, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க ஸ்டேட்டஸ் கோ தான், அது வேற கேம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஜனவரி இறுதியில ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஒரு ஸ்கோப் கிடைக்கும் நான் நம்புறேன். ஜான் 26 நீங்க சொல்றதே சார், ஜனநாயகன் படம்ன்றது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றது இருக்கா? அவர் ஒரு சினிமா நட்சத்திரம் தானே. அவருடைய பெரிய பலம் இன்னைக்கு என்ன? திரு விஜய் அவர்களுடைய பெரிய பலம் அவருடைய கொள்கையா, அவருடைய கோட்பாடா, அவருடைய லட்சியமா, அவருடைய திமுக எதிர்ப்பா, தமிழ்நாடு காணாத ஒரு புதிய பார்வையா, என்ன சொல்லுங்க? அவருடைய மிகப்பெரிய பலம் அவருடைய திரைப்பிரபலம். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலம். அதுதான் எல்லாரும் அந்த கரிஷ்மா ஓடி நின்று பார்த்து அவர் பாத்திரமா. அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகிறது முக்கியம் தான். ஒரு பேச்சுக்கு இந்த படம் ஃபிளாப் அப்படின்னா பெரிய சேலஞ்ச், அந்த படம் பயங்கர ஹிட்னா பெரிய அட்வான்டேஜ். நீங்க யோசிச்சு பாருங்க, பாஷா படம் வந்த போது அந்த படம் ரஜினி அவர்களை அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு தள்ளிச்சு. எல்லாரும் அதை பத்தி அவர் பேசல. அரசியல் தேர்தல் நேரத்தில் வெளிவந்த படம் முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது, ஒரே ஒரு டைலாக். அது நாடக சேர்ல உட்காருவார் தலைவர். அது என்னமோ தெரியலங்க, இந்த சேர்ல உட்கார்ந்தாலே அந்த மாதிரி வந்துருதுங்க. அதுக்கு தியேட்டர் பூரா அப்ளாஸ் சொல்லிச்சு. அப்ப அந்த காலம் தான். முத்து படத்துல பாலிடிக்ஸே கிடையாது. மீனா பாட்டுல ஒரு இடத்துல கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, அவ்வளவுதான். அந்த காலத்தின் கையில் அது இருக்குன்னு சொல்லி அதான் அவர் அந்த பக்கமே போகாம இருந்த பேர் கூட அந்த முத்துங்கிறது பெரிய, ஏன்னா அது தேர்தல் நேரம். அது மாதிரி இப்ப தேர்தல் நேரத்துல அந்த படம் வருதுங்கிறதுனால அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பெருசா இருக்கும், எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும்.